ஜோசு 14 ருபமா பார்ட் 31 தொடரி ருபமாவோட தொடரி இந்த வீடியோவில் காணலாம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹ் நாடு இருந்தால் அவனை அன்றி வேறு எந்த பொருளையும் நாங்களோ எங்களுடைய தந்தையர்களோ வணங்கி இருக்க மாட்டோம். இன்னும் அவனுடைய கட்டளையன்றி எப்பொருளையும் ஆகாதவை என்று விலக்கி வைத்திருக்கவும் மாட்டோம் என்று முஸ்ரிக்குகள் கூறுகின்றனர். இப்படித்தான் இவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களும் செய்தார்கள். எனவே நம் தூதர்களுக்கு தம் தூதுத்துவத்தை தெளிவாக அறிவிப்பதை தவிர வேறு ஏதாவது பொறுப்புண்டா? இல்லை. மெய்யாக நாம் ஒவ்வொரு சமூகத்தாரிடங்களிலும் அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள், சைத்தான்களை விட்டும் நீங்கள் விலகிச் செல்லுங்கள் என்று போதிக்குமாறு நம் தூதர்களை அனுப்பி வைத்தோம். எனவே அந்த சமூக தலைவர்கள் அல்லாஹ் நேர்வழி காட்டியவரும் இருக்கிறார்கள், வழிகேடே விதிக்க பெற்றோரும் அவர்களில் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றுப்பயணம் செய்து பொய்யர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை கவனியுங்கள். நபியே, அவர்கள் நேர்வழி பெற்றிட வேண்டுமென்று நீர் பேராவல் கொண்ட போதிலும் அல்லாஹ் யாரை வழி தவற வைத்தானோ அத்தகையோரை நேர்வழியில் சேர்க்க மாட்டான். இன்னும் அவர்களுக்கு உதவி செய்வோரும் எவரும் இல்லை. இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பித்து எழுப்ப மாட்டான் என்று அவர்கள் அல்லாஹ் மீது பிரமாணமாக சத்தியம் செய்கிறார்கள். அப்படியல்ல, உயிர் கொடுத்து எழுப்புவதான அல்லாஹ்வின் வாக்கு மிக்க உறுதியானதாகும். எனினும் மக்களில் பெரும்பாலானோர் இதை அறிந்து கொள்வதில்லை. இவ்வுலகில் அவர்கள் எவ்விஷயத்தில் பிணங்கி தர்கித்து கொண்டிருந்தார்களோ அதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும் காஃபிர்கள் தாம் பொய்யர்களாக இருந்தார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் அல்லாஹ் மறுமையில் அவர்களை உயிர்ப்பிப்பான். ஏனெனில் நாம் ஏதேனும் ஒரு பொருளை உண்டு பண்ண நாடினால் நாம் அதற்கு கூறுவது உண்டாகுக என்பதுதான். உடனே அது உண்டாகிவிடும். ருக்கு 6. கொடுமைப்படுத்தப்பட்ட பின்னர் எவர்கள் அல்லாஹ்வுக்காக நாடு துறந்து ஹிஜ்ரத் சென்றார்களோ அவர்களுக்கு நாம் நிச்சயமாக அழகான தங்குமிடத்தை இவ்வுலகத்தில் கொடுப்போம். இன்னும் அவர்கள் அறிந்து கொண்டார்களேயானால் மறுமையில் உள்ள நற்கூலி இதைவிட மிகவும் பெரியது. இவர்கள் தாம் துன்பங்களை பொறுமையுடன் சகித்து கொண்டு தம் இறைவன் மீது முற்றிலும் சார்ந்து முழு நம்பிக்கை வைப்பவர்கள். நபியே, இன்னும் உமக்கு முன்னர் வஹி கொடுத்து நாம் அவர்களிடம் அனுப்பி வைத்த தூதர்கள் எல்லோரும் ஆடவரே தவிர வேறல்லர். ஆகவே அவர்களை நோக்கி நீங்கள் இதனை அறிந்து கொள்ளாமல் இருந்தால் முந்தைய வேத ஞானம் பெற்றோரிடம் கேட்டறிந்து கொள்ளுங்கள் என்று கூறுவீராக. தெளிவான அத்தாட்சிகளையும் வேதங்களையும் அத்தூதர்களுக்கு கொடுத்தனுப்பினோம். நபியே, மனிதர்களுக்கு அருளப்பட்டதை நீர் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும் அவர்கள் சிந்திப்பதற்காகவும் உமக்கு இவ்வேதத்தை நாம் அருளினோம். தீமையான சூழ்ச்சிகளை செய்யும் அவர்களை பூமி விழுங்கும்படி அல்லாஹ் செய்ய மாட்டான் என்றோ அல்லது அவர்கள் அறியா புறத்திலிருந்து அவர்களை வேதனை வந்து அடையாதென்றோ அவர்கள் அச்சந்தீர்ந்து இருக்கின்றார்களா? அல்லது அவர்களின் போக்குவரத்தின் போதே அல்லாஹ் அவர்களை பிடிக்க மாட்டான் என்று அச்சமற்றவர்களாக இருக்கிறார்களா? அல்லாஹ் அவ்வாறு செய்தால் அவனை அவர்கள் இயலாமலாக்க முடியாது. அல்லது அவர்கள் அஞ்சி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களை பிடிக்க மாட்டான் என்று அச்சமற்றவர்களாக இருக்கிறார்களா? நிச்சயமாக உங்கள் இறைவன் இரக்கமுடையவன், பெரும் கிருபையுடையவன். அல்லாஹ் படைத்திருக்கும் பொருட்களில் அவர்கள் எதையுமே உற்று பார்க்கவில்லையா? அவற்றின் நிழல்கள் வலமும் இடமுமாக சுஜூது செய்தவையாக சாய்கின்றன. மேலும் அவை பணிந்து கீழ்ப்படிந்தலுடன் இவ்வாறு அல்லாஹ்வுக்கே வழிபடுகின்றன. வானங்களிலுள்ளவையும் பூமியிலுள்ளவையும் ஜீவராசிகளும் மலக்குகளும் அல்லாஹ்வுக்கே சுஜூது செய்து சிரம் பணிந்து வணங்குகின்றன. அவர்கள் ஆணவம் கொண்டு பெருமை அடிப்பதில்லை. அவர்கள் தங்களுக்கு மேலாக இருக்கும் சர்வ வல்லமையுடைய தங்கள் இறைவனை பயப்படுகிறார்கள். இன்னும் தாங்கள் ஏவப்பட்டதை அப்படியே செய்கிறார்கள். ருக்கு 7. இன்னும் அல்லாஹ் கூறுகிறான், 2 தெய்வங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். நிச்சயமாக வணக்கத்துக்குரியவர் அவன் ஒரே நாயன்தான். என்னையே நீங்கள் அஞ்சுங்கள். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை எல்லாம் அவனுக்கே சொந்தமானவை. அவனுக்கே என்றென்றும் வழிபாடு உரியதாக இருக்கிறது. உண்மை இவ்வாறு இருக்க அல்லாஹ் அல்லாதவற்றையா நீங்கள் அஞ்சுகிறீர்கள்? மேலும் எந்த நேமத் பாக்கியம் உங்களிடம் இருந்தாலும் அது அல்லாஹ்விடமிருந்து உள்ளதே ஆகும். பின்னர் ஏதாவது ஒரு துன்பம் உங்களை தொட்டு விட்டால் அவனிடமே அதை நீக்குமாறு பிரலாபித்து நீங்கள் முறையிடுகிறீர்கள். பின்னர் அவன் உங்களிடமிருந்து அத்துன்பத்தை நீக்கிவிட்டால் உடனே உங்களில் ஒரு பிரிவினர் தம் இறைவனுக்கே இணை வைக்கின்றனர். நாம் அவர்களுக்கு அளித்துள்ளதை நன்றி இல்லாது நிராகரிக்கும் வகையில். ஆகவே இம்மையில் சில காலம் சுகித்திருங்கள்.
பின்னர் விரைவிலேயே உங்கள் தவறை அறிந்து கொள்வீர்கள். இன்னும் அவர்கள் நாம் அவர்களுக்கு அளித்துள்ளதில் ஒரு பாகத்தை தாம் அறியாத பொய் தெய்வங்களுக்காக குறிப்பிட்டு வைக்கிறார்கள். அல்லாஹ்வின் மேல் ஆணையாக, நீங்கள் இட்டு கட்டி கொண்டிருந்த இவை பற்றி நிச்சயமாக கேட்கப்படுவீர்கள். மேலும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பெண் மக்களை ஏற்படுத்துகிறார்கள். அவன் இவர்கள் கூறுவதிலிருந்து மகா பரிசுத்தமானவன். ஆனால் அவர்கள் தங்களுக்காக விரும்புவதோ ஆண் குழந்தைகள். அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது என்று நன்மாராயம் கூறப்பட்டால் அவன் முகம் கருத்து விடுகிறது, அவன் கோபமுடையவனாகிறான். எதை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டானோ அதை தீயதாக கருதி அந்த கெடுதிக்காக தம் சமூகத்தாரை விட்டும் ஒளிந்து கொள்கிறான். அதை இழிவோடு வைத்து கொள்வதா அல்லது அதை உயிரோடு மண்ணில் புதைத்து விடுவதா என்று குழம்புகிறான். அவர்கள் இவ்வாறெல்லாம் தீர்மானிப்பது மிகவும் கெட்டதல்லவா? எவர்கள் மறுமையின் மீது ஈமான் கொள்ளவில்லையோ அவர்களுக்கே கெட்ட தன்மை இருக்கிறது. அல்லாஹ்வுக்கே மிக உயர்ந்த தன்மை இருக்கிறது. மேலும் அவன் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். ருக்கு 8. மனிதர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்காக அல்லாஹ் அவர்களை உடனுக்குடன் பிடித்து தண்டிப்பதாக இருந்தால் உயிர் பிராணிகளில் ஒன்றையுமே பூமியில் விட்டு வைக்க மாட்டான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களை பிடிக்காது பிற்படுத்துகிறான். அவர்களுடைய தவணை வந்து விட்டாலோ ஒரு கணமேனும் தண்டனை பெறுவதில் அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். இன்னும் தாங்கள் விரும்பாதவைகளை பெண் மக்களை அல்லாஹ்வுக்கு உண்டென்று கற்பனையாக ஏற்படுத்துகின்றார்கள். நிச்சயமாக தங்களுக்கு இதனால் நன்மையே கிட்டுமென அவர்களுடைய நாவுகள் பொய் இறைக்கின்றன. நிச்சயமாக அவர்களுக்கு நரக நெருப்பு தான் இருக்கிறது. இன்னும் நிச்சயமாக அவர்கள் அதில் முற்படுத்தப்படுகிறார்கள் என்பதிலும் சந்தேகமில்லை. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உமக்கு முன்னிருந்த வகுப்பார்களுக்கும் நாம் தூதர்களை அனுப்பி வைத்தோம். ஆனால் சைத்தான் அவர்களுக்கு அவர்களுடைய தீய செயல்களையே அழகாக்கி வைத்தான். ஆகவே இன்றைய தினம் அவர்களுக்கு அவனே உற்ற தோழனாக இருக்கிறான். இதனால் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு. நபியே, அன்றியும் அவர்கள் எவ்விஷயத்தில் தர்கித்து கொண்டிருந்தார்களோ அதை நீர் தெளிவாக்குவதற்காகவே உம்மீது இவ்வேதத்தை இறக்கினோம். இன்னும் ஈமான் கொண்டுள்ள மக்களுக்கு இது நேரான வழியாகவும் ரஹமத்தாகவும் அருளாகவும் இருக்கிறது. இன்னும் அல்லாஹ் வானத்திலிருந்து மலையை பொழிய வைத்து அதை கொண்டு உயிரிழந்த பூமியை உயிர் பெற செய்கிறான். நிச்சயமாக செவியேற்கும் மக்களுக்கு இதில் தக்க அத்தாட்சி இருக்கிறது. ருக்கு 9. நிச்சயமாக உங்களுக்கு ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற கால்நடைகளிலும் தக்க படிப்பினை இருக்கிறது. அவற்றின் வயிற்றில் இருக்கும் சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையிலிருந்து களப்பற்ற பாலை அருந்துபவர்களுக்கு இனிமையானதாக தாராளமாக போட்டுகிறோம். பேரீச்சை, திராட்சை பழங்களிலிருந்து மதுவையும் நல்ல ஆகாரங்களையும் நீங்கள் உண்டாக்குகிறீர்கள். நிச்சயமாக இதிலும் சிந்திக்கும் மக்களுக்கு ஓர் அத்தாட்சி இருக்கிறது. இறைவன் தேனீக்கு அதன் உள்ளுணர்வை அளித்தான். நீ மலைகளிலும் மரங்களிலும் உயர்ந்த கட்டடங்களிலும் கூடுகளை அமைத்துக்கொள் என்றும், பின் நீ எல்லாவிதமான கனிகளின் மலர்களிலிருந்தும் உணவருந்தி உன் இறைவன் காட்டி தரும் எளிதான வழிகளில் உன் கூட்டுக்குள் ஒடுங்கிச் செல் என்றும் உள்ளுணர்ச்சி உண்டாக்கினான். அதன் வயிற்றிலிருந்து பலவித நிறங்களுடைய ஒரு பானம் தேன் வெளியாகிறது. அதில் மனிதர்களுக்கு பிணி தீர்க்க வல்ல சிகிச்சை உண்டு. நிச்சயமாக இதிலும் சிந்தித்துணரும் மக்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது. இன்னும் உங்களை படைத்தவன் அல்லாஹ் தான். பின்னர் அவனே உங்களை மறிக்க செய்கிறான். கல்வியறிவு பெற்றிருந்தும் பின் எதுவும் அறியாதவர்கள் போல ஆகிவிடக்கூடிய மிக தளர்ந்த வயோதிக பருவம் வரையில் வாழ்ந்திருப்பவர்களும் உங்களில் உண்டு. நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் பேராற்றல் உடையவனாகவும் இருக்கிறான். ருக்கு 10. அல்லாஹ் உங்களில் சிலரை விட செல்வத்தில் மேன்மைப்படுத்தியிருக்கிறான். இவ்வாறு மேன்மைப்படுத்தப்பட்டவர்கள் தங்களுடைய செல்வத்தை தங்கள் வழக்கரங்களுக்கு உட்பட்டு தம் ஆதிக்கத்தில் இருப்பவர்களிடம் கொடுத்து அவர்களும் இவர்கள் செல்வத்தில் சமமான உரிமை உள்ளவர்கள் என்று ஆகிவிடுவதில்லை. அவ்வாறு இருக்க அல்லாஹ்வின் அருட்கொடையா இவர்கள் மறுக்கின்றனர். இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு உங்களிலிருந்தே மனைவியரை ஏற்படுத்தியிருக்கிறான். உங்களுக்கு உங்கள் மனைவியரிலிருந்து சந்ததிகளையும் பேரன் பேத்திகளையும் ஏற்படுத்தி உங்களுக்கு நல்ல பொருட்களிலிருந்து ஆகாரமும் அளிக்கிறான். அப்படி இருந்தும் தாமே கற்பனை செய்து கொண்ட பொய்யானதின் மீது ஈமான் கொண்டு அல்லாஹ்வின் அருட்கொடையை இவர்கள் நிராகரிக்கின்றார்களா?
வானங்களிலோ பூமியிலோ உள்ள இவர்களுக்காக எந்த உணவையும் கைவசத்தில் வைத்திருக்காதவைகளையும் அதற்கு சக்தி பெறாதவைகளையும் அல்லாஹ் விட்டுவிட்டு இவர்கள் வணங்குகிறார்கள். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதாரணங்களை கூறாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் தான் யாவற்றையும் நன்கு அறிபவன். ஆனால் நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் இருவரை உதாரணம் கூறுகிறான். பிறிதொருவனுக்கு உடைமையாக்கப்பட்ட எந்த பொருளின் மீதும் அதிகார உரிமை பெறாத ஓர் அடிமை மற்றொருவனோ நம்மிடமிருந்து அவனுக்கு நல்ல உணவும் மற்றும் பொருள்களும் கொடுத்திருக்கின்றோம். அவனும் அவற்றிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் நம் வழியில் செலவு செய்கிறான். இவ்விருவரும் சமமாவாரா? அல்ஹம்துலில்லாஹ், புகழ் எல்லாம் அல்லாஹ்வுக்கே. என்றாலும் அவர்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்வதில்லை. மேலும் அல்லாஹ் இரு மனிதர்களையும் பற்றிய மற்றும் ஒரு உதாரணம் கூறுகிறான். அவ்விருவரில் ஒருவன் ஊமையான அடிமை. எந்த பொருளின் மீதும் உரிமையும் சக்தியும் அற்றவன். தன் எஜமானனுக்கு பெரும் சுமையாகவும் அவன் இருக்கிறான். எங்கு அவனை அனுப்பினாலும் அவன் யாதொரு நன்மையும் கொண்டு வர மாட்டான். மற்றொருவனோ தானும் நேர்வழியிலிருந்து பிறரையும் நன்மை செய்யுமாறு நீதியை கொண்டு வர ஏவுகிறான். இவனுக்கு முந்தியவன் சமமாவானா? மேலும் வானங்களிலும் பூமியிலும் உள்ள ரகசியமும் அல்லாஹ்வுக்கே உரியது. ஆகவே இறுதி தீர்ப்புக்குரிய வேலையின் விஷயம் இவை. இமை கொட்டி விழிப்பது போல் அல்லது அதைவிட சமீபத்தில் இல்லாமல் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றலுடையவனாக இருக்கிறான். உங்கள் மாதாக்களின் வயிற்றுகளிலிருந்து நீங்கள் ஒன்றுமே அறியாதவர்களாக இருந்த நிலையில் உங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். அன்றியும் உங்களுக்கு செவி புலன்களையும் பார்வைகளையும் இதயங்களையும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவனே அமைத்தான். வான மண்டலத்தின் காற்று வெளியில் இறை கட்டளைக்கு கட்பட்டு பறக்கும் பறவைகளை இவர்கள் பார்க்கவில்லையா? அவற்றை ஆகாயத்தில் தாங்கி நிற்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை. நிச்சயமாக இதில் ஈமான் கொண்ட மக்களுக்கு தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் இல்லங்களை அமைதி தலமாக ஏற்படுத்தியுள்ளான். உங்கள் பிரயாண நாட்களிலும் ஊரில் நீங்கள் தங்கும் நாட்களிலும் பயன்படுத்த உங்களுக்கு எளிதாக இருக்கும் ஆடு, மாடு, ஒட்டகை போன்ற கால்நடைகளின் தோள்களிலிருந்தோ வீடுகளை உங்களுக்கு ஆக்கினான். வெள்ளாட்டின் உரோமங்கள், ஒட்டகையின் உரோமங்கள், செம்மறியாட்டின் உரோமங்கள் ஆகியவற்றிலிருந்து உங்களுக்கு ஆடைகளையும் குறிப்பிட்ட காலம் வரை அவற்றில் சுகத்தையும் அமைத்து தந்திருக்கிறான். இன்னும் அல்லாஹ் தான் படைத்துள்ளவற்றிலிருந்து உங்களுக்கு நிழல்களையும் ஏற்படுத்தினான். மலைகளிலிருந்து உங்களுக்கு தங்குமிடங்களாக குகைகளையும் ஏற்படுத்தினான். இன்னும் வெப்பத்திலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய சட்டைகளையும் உங்களுடைய போரில் உங்களை பாதுகாக்கக்கூடிய கவசங்களையும் உங்களுக்காக அமைத்தான். நீங்கள் அவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடப்பதற்காக இவ்வாறு தன் அருட்கொடையை உங்களுக்கு பூர்த்தியாக்கினான். எனினும் இவர்கள் உம்மை புறக்கணித்து திரும்பி விடுவார்களாயின் நபியே, அதற்காக கவலைப்படாதீர். ஏனெனில் உம்மீது கடமையுள்ளதெல்லாம் இறை கட்டளைகளை அவர்களுக்கு தெளிவாக சேர்ப்பிப்பதுதான். அல்லாஹ்வின் அருட்கொடைகளை அவர்கள் நன்றாக அறிகிறார்கள். பின்னர் அதனை அவர்கள் நிராகரிக்கின்றனர். அவர்களில் பெரும்பாலோர் காஃபிர், நன்றி கெட்டவர்களாகவே இருக்கின்றனர். ருக்கு 12. ஒவ்வொரு சமூகத்தாரிலிருந்தும் ஒரு சாட்சியை நாம் எழுப்பும் நாளை நினைவூட்டுவீராக. அந்நாளில் நிராகரிப்பவர்களுக்கு புகழ் கூறுவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதை செய்து அவ்வேளை தண்டனைக்கு தப்பித்து கொள்ளவும் இடம் கொடுக்கவும் பட மாட்டாது. அக்கிரமக்காரர்கள் மறுமையில் வேதனையை கண்கூடாக பார்க்கும்போது தம் வேதனையை குறைக்குமாறு எவ்வளவு வேண்டினாலும் அவர்களுக்கு வேதனை லேசாக்கவும் பட மாட்டாது. அன்றியும் அவ்வேதனை பெறுவதில் அவர்கள் தாமதப்படுத்தவும் மாட்டார்கள். இன்னும் இணை வைத்தவர்கள் தங்கள் இணை வைத்தவர்களை மறுமை நாளில் பார்த்தவர்களாயின், எங்கள் இறைவனே, நாங்கள் இணை வைத்து கொண்டிருந்தவர்கள் இவர்கள்தான், உன்னையன்றி நாங்கள் இவர்களை அழைத்து கொண்டிருந்தோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அதற்கு அந்த தெய்வங்கள், நாங்கள் தெய்வங்கள் அல்ல, நிச்சயமாக நீங்கள் பொய்யர்களே என்னும் சொல்லை அவர்கள் மீது வீசும். இன்னும் அந்நாளில் அவர்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணிவார்கள். பின்னர் இவர்கள் இட்டு கட்டி கொண்டிருந்தவையெல்லாம் இவர்களை கைவிட்டு மறைந்துவிடும்.
எவர்கள் நிராகரித்து கொண்டும் அல்லாவின் பாதையை விட்டும் தடுத்து கொண்டு இருந்தார்களோ அவர்களுக்கு பூமியில் குழப்பம் உண்டாக்கி கொண்டிருந்ததுக்காக நாம் வேதனைக்கு மேல் வேதனையை அதிகப்படுத்தி கொண்டே இருப்போம். இன்னும் ஒவ்வொரு சமூகத்திலும் அந்த சமூகத்தவர்களிலிருந்தே அவர்களுக்கு எதிரி சாட்சியை அவர்களுக்கு எதிராக எழுப்பி அந்நாளில் உம்மை நிராகரிக்க முற்படும் மக்களுக்கு எதிராக சாட்சியாக நாம் கொண்டு வருவோம். மேலும் இவ்வேதத்தை ஒவ்வொரு பொருளையும் தெளிவாக்குவதற்காகவும் நேர்வழி காட்டியதாகவும் ரஹமத்தாகவும் முஸ்லிம்களுக்கு மாராயமாகவும் உம்மீது நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். ருக்கு 13. நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துமாறும் நன்மை செய்யுமாறும் உறவினர்களுக்கு கொடுப்பதையும் கொண்டு உங்களை ஏவுகிறான். அன்றியும் மானக்கேடான காரியங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் செய்தல் ஆகியவற்றை விட்டு உங்களை விலக்குகிறான். நீங்கள் நினைவு கூர்ந்து சிந்திப்பதற்காக அவன் உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்கிறான். இன்னும் நீங்கள் அல்லாவின் பெயரால் செய்யும் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சத்தியம் செய்து அதனை உறுதிப்படுத்திய பின்னர் அச்சத்தியத்தை முறிக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கு அறிவான். நீங்கள் சத்தியத்தை முறிக்கும் இவ்விஷயத்தில் மதிக்கெட்ட ஒரு பெண்ணுக்கு ஒப்பாகிவிடாதீர்கள். அவள் நூலை நூற்று நன்கு முறுக்கேற்றிய பிறகு தானே அதை தரித்து துண்டு துண்டாக்கி விட்டாள். ஒரு சமூகத்தார் மற்றொரு சமூகத்தாரை விட அதிகமானவர்களாக இருக்கிறார்கள் என்னும் காரணத்தால் நீங்கள் உங்கள் சத்தியங்களை உங்களுக்கிடையில் ஏமாற்றுவதற்கு சாதனங்களாக்கி கொள்ளாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பதெல்லாம் இதன் மூலமாகத்தான். இன்னும் நீங்கள் எவ்விஷயத்தில் பேதப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதனை அவன் உங்களுக்கு கியாம நாளில் நிச்சயமாக தெளிவாக்குவான். மேலும் அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களை ஒரே சமுதாயத்தவராய் ஆக்கியிருப்பான். என்றாலும் தான் நாடியவர்களை வழிகேட்டிலேயே விட்டு வைக்கிறான். இன்னும் தான் நாடியவர்களை நேர்வழியில் சேர்ப்பான். நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நிச்சயமாக மறுமையில் நீங்கள் கேட்கப்படுவீர்கள். நீங்கள் உங்கள் சத்தியங்களை உங்களுக்கிடையில் சதி, துரோகம் ஆகியவற்றுக்கு காரணமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அவ்வாறு செய்வதால் நிலை பெற்ற உங்களுடைய பாதம் சருகிவிடும். அன்றியும் நீங்கள் அல்லாஹ்வின் பாதையை விட்டும் மக்களை தடுத்து கொண்டிருந்த காரணத்தால் இம்மையில் பெரும் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். மறுமையிலும் உங்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. இன்னும் அல்லாஹ்விடம் செய்து கொண்ட வாக்குறுதியை அற்ப விலைக்கு நீங்கள் விற்று விடாதீர்கள். நீங்கள் அறிந்தவர்களாக இருப்பின் அல்லாஹ்விடம் இருப்பது தான் உங்களுக்கு மிகவும் மேலானதாக இருக்கும். உங்களிடம் இருப்பவை எல்லாம் தீர்ந்துவிடும். அல்லாஹ்விடம் இருப்பதே அழியாது, என்றென்றும் நிலைத்திருக்கும். எவர்கள் பொறுமையுடன் கஷ்டங்களை சாதித்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிலிருந்து மிகவும் அழகான கூலியை நிச்சயமாக நாம் கொடுப்போம். ஆணாயினும் பெண்ணாயினும் மூமினாக இருந்து யார் சன்மார்க்கத்திற்கு இணக்கமான நற்செயல்களை செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை இவ்வுலகில் மனமிக்க தூய வாழ்க்கையில் வாழச் செய்வோம். இன்னும் மறுமையில் அவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிலிருந்து மிகவும் அழகான கூலியை நிச்சயமாக நாம் கொடுப்போம். மேலும் நபியே, நீர் குர்ஆனை ஓதுவீராயின் முன்னதாக விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் காவல் தேடிக் கொள்வீராக. எவர்கள் ஈமான் கொண்டு தம் இறைவனை முற்றிலும் சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் மீது நிச்சயமாக சைத்தானுக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை. திடனாக அவனுடைய அதிகாரம் எல்லாம் அவனை காரியகர்த்தனாக்கி கொண்டு இருக்கிறவர்கள் மீதும் அவனுக்கு நினைவு வைத்தவர்களே அவர்கள் மீதும் தான் செல்லும். ருக்கு 14. நபியே, நாம் ஒரு வசனத்தை மற்றொரு வசனத்தின் இடத்தில் மாற்றினால் உம்மிடம் நிச்சயமாக நீர் இட்டுக்கட்டுவராக இருக்கின்றீர் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எந்த நேரத்தில் எதை இறக்க வேண்டும் என்பதை அல்லாஹுவே நன்கு அறிந்தவன். எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இவ்வுண்மையை அறிய மாட்டார்கள். நபியே, ஈமான் கொண்டோரை உறுதிப்படுத்துவதற்காகவும் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டவராகிய முஸ்லிம்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் நன்மாராயமாகவும் உம்முடைய இறைவனிடமிருந்து உண்மையை கொண்டும் ரூஹுல் குதூஸ் என்னும் ஜிப்ரயில் இதை இறக்கி வைத்தார் என்று அவர்களிடம் நீர் கூறுவீராக. நிச்சயமாக அவருக்கு கற்றுக் கொடுப்பவன் ஒரு மனிதனே, இறைவன் அல்லன் என்று அவர்கள் கூறுவது திடமாக நாம் அறிவோம். அவனை சார்ந்து அவர்கள் கூறுகிறார்களோ அவனுடைய மொழி அரபி அல்லாது அந்நிய மொழியாகும். ஆனால் இதுவோ தெளிவான அரபி மொழியாகும். நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நம்பவில்லையோ அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். இன்னும் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு.
நிச்சயமாக பொய்யை இட்டுக்கட்டுவதெல்லாம் அல்லாவின் வசனங்களை நம்பாதவர்கள்தாம். இன்னும் அவர்கள்தான் பொய்யர்கள். எவர் ஈமான் கொண்ட பின் அல்லாவை நிராகரிக்கின்றாரோ அவர் மீது அல்லாவின் கோபம் இருக்கிறது. அவருடைய உள்ளம் ஈமானை கொண்டு அமைதி கொண்டிருக்கும் நிலையில் யார் படுகிறாரோ அவரை தவிர. எனவே அவர் மீது குற்றமில்லை. ஆனால் நிர்பந்தம் யாதும் இல்லாமல் எவருடைய நெஞ்சம் குஃப்ரை கொண்டு விரிவாகி இருக்கிறதோ இத்தகையோர் மீது அல்லாவின் கோபம் உண்டாகும். இன்னும் அவர்களுக்கு கொடிய வேதனையும் உண்டு. ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் மறுமையை விட இவ்வுலக வாழ்க்கையை அதிகமாக நேசிக்கிறார்கள். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் காஃபிர்களின் கூட்டத்தாரை நேர்வழியில் செலுத்த மாட்டான். அத்தகையோருடைய இதயங்கள் செவிப்புலன் பார்வைகள் ஆகியவற்றின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். இவர்கள்தாம் தம் இறுதி பற்றி பாராமுக அலட்சியமாயிருப்பவர்கள். சந்தேகமின்றி இவர்கள் மறுமையில் முற்றிலும் நஷ்டமடைந்தவர்கள். இன்னும் எவர்கள் துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் உட்படுத்தப்பட்ட பின் தம் வீடுகளை திறந்து ஹிஜ்ரத் செய்து வெளிக்கிளம்பினார்களோ, பின்பு அறப்போர் புரிந்தார்களோ, இன்னும் பொறுமையை கையாண்டார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய நிச்சயமாக உம்முடைய இறைவன் இருக்கிறான். இவற்றுக்கு பின்னரும் உம்முடைய இறைவன் மன்னிப்பனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கிறான். ருக்கூ 15. ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்காக வாதாட முற்படும் அந்நாளில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது செய்து வந்ததற்குரிய கூலி முழுமையாக கொடுக்கப்படும். அவர்கள் அநியாயம் செய்யப்படவும் மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் ஒரு ஊரை அவர்களுக்கு உதாரணம் கூறுகிறான். அது அச்சமில்லாதும் நிம்மதியுடனும் இருந்து அதன் உணவு மற்றும் வாழ்க்கை பொருட்கள் யாவும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ஏராளமாக வந்து கொண்டிருந்தன. ஆனால் அவ்வூர் அல்லாவின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் மாறு செய்தது. ஆகவே அவ்வூரார் செய்து கொண்டிருந்த செயல்களின் காரணமாக அல்லாஹ் பசியையும் பயத்தையும் அவர்களுக்கு ஆடையாக அணிவித்து அவற்றை அனுபவிக்குமாறு செய்தான். இன்னும் நிச்சயமாக அவர்களிடத்தில் அவர்களிலிருந்தே இறை தூதர் வந்தார். ஆனால் அவர்கள் அவரை பொய்ப்பித்தனர். ஆகவே அவர்கள் அநியாயம் செய்தவர்களாக இருக்கிற நிலையில் அவர்களை வேதனை பிடித்து கொண்டது. மூமின்களே, அல்லாஹ் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து ஹலாலான நல்லவற்றையே நீங்கள் புசியுங்கள். நீங்கள் அவனையே வணங்குபவர்களாக இருப்பின் அல்லாஹ்வின் அருக்கொடைக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் புசிக்கக்கூடாது என்று உங்களுக்கு அவன் விலக்கி இருப்பவையெல்லாம் தானே செத்ததும் இரத்தமும் பன்றி இறைச்சியும் எதன் மீது அல்லாவின் பெயர் அல்லாத வேறு பெயர் உச்சரிக்கப்பட்டதோ அதுவுமேயாகும். ஆனால் எவரேனும் வரம்பை மீறி வேண்டுமென்று எண்ணம் இல்லாமலும் பாவம் செய்யும் விருப்பமில்லாமலும் எவராலும் அல்லது பசியின் கொடுமையாலும் நிர்பந்திக்கப்பட்டால் அவர் மீது குற்றமில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கிறான். உங்கள் நாவுகள் சில பிராணிகள் பற்றி பொய்யாக வர்ணிப்பது போல் இது ஹலாலானது இது ஹராமானது என்று அல்லாஹ்வின் மீது பொய் இட்டு கட்டாதீர்கள். நிச்சயமாக எவர் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். இத்தகைய பொய்யர்கள் அனுபவிப்பதெல்லாம் சொற்ப இன்பம்தான். மறுமையிலோ அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு. இன்னும் யூதர்களுக்கு உமக்கு நாம் முன்னரே விளங்கியுள்ளவற்றை தடுத்து விட்டோம். எனினும் நாம் அவர்களுக்கு தீங்கிழைக்கவில்லை. ஆனால் அவர்கள் தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டனர். பிறகு நிச்சயமாக இறைவன் எவர்கள் அறியாமையினால் தீமை செய்து பின்பு அவற்றிலிருந்து விலகி தௌபா செய்து தங்களை சீர்திருத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பளிப்பவன். நிச்சயமாக அவன் பின்பும் இறைவன் பிழை பொறுப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான். ருக்கூ 16. நிச்சயமாக இப்ராஹிம் ஒரு வழிகாட்டியாகவும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவராகவும் நேரான பாதையில் சார்ந்தவராகவும் இருந்தார். மேலும் அவர் முஸ்ரிக்குகளில் இணை வைப்போரில் ஒருவராக இருக்கவில்லை. அன்றியும் அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவராக அவர் இருந்தார். அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்து கொண்டான். இன்னும் அவரை நேர்வழியில் செலுத்தினான். மேலும் நாம் அவருக்கு உலகத்தில் அழகானவற்றையே கொடுத்தோம். நிச்சயமாக மறுமையிலும் அவர் சாலிஹானவர்களில் நல்லவர்களில் ஒருவராக இருப்பார். நபியே, பின்னர் நேர்மையானவரான இப்ராஹிமின் சன்மார்க்கத்தை நீர் பின்பற்ற வேண்டும் என்று நாம் உமக்கு வஹி அறிவித்தோம். அவர் முஸ்லிக்குகளில் இணை வைப்போரில் ஒருவராக இருந்ததில்லை. சனிக்கிழமை ஓய்வு நாள் என்று ஏற்படுத்தியதெல்லாம் அதை பற்றி அவர்கள் மாறுபட்டு
தர்கித்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்குத்தான் நிச்சயமாக உம் இறைவன் கியாம நாளில் அவர்கள் மாறுபட்டு தர்கித்து கொண்டிருந்தவை பற்றி அவர்களுக்கிடையே தீர்ப்பு செய்வான். நபியே, உம் இறைவனின் பாதையை மக்கள் விவேகத்துடனும் அழகிய உபதேசத்தை கொண்டும் நீர் அழைப்பீராக. இன்னும் அவர்களிடத்து மிக அழகான முறையில் தர்கிப்பீராக. மெய்யாக உம் இறைவன் அவன் வழியை விட்டு தவறியவர்களையும் அவன் வழியை சார்ந்து நேர்வழி பெற்றவர்களையும் நன்கு அறிவான். முஃமின்களே, நீங்கள் தண்டிப்பதாக இருந்தால் எந்த அளவிற்கு நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்களோ அது போன்ற அளவுக்கு நீங்களும் தண்டியுங்கள். பொறுத்து கொண்டால் நிச்சயமாக அதுவே பொறுமையாளர்களுக்கு மிக்க மேன்மையானதாகும். நபியே, இன்னும் நீர் பொறுமையுடன் இருப்பீராக. எனினும் அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் நீர் பொறுமையுடனே இருக்க முடியாது. அவர்களுக்கு நீர் எது பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளை பற்றி நீர் மன நெருக்கடியில் ஆகிவிட வேண்டாம். நிச்சயமாக எவர் பயபக்தியுடையவராக இருக்கின்றார்களோ அவர்களுடன் எவர் நற்செயல் புரிகின்றார்களோ அவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான்.